முதல் சந்திப்பு. எபிசோட் 11. சரி, நான் ஆர்த்தியை பக்கத்தில் இருக்கிற பார்க்கிற்கு அழைத்து வந்து விடுகிறேன் என்று சொன்ன திவ்யா கிளம்புவதற்கு முன் ஒரு நிமிடம் நின்றாள். அவளது பார்வை தினேஷின் மீது நிலைத்தது. தினேஷ், ஒரு விஷயம் என்று மெதுவாக ஆரம்பித்தாள். ஆர்த்திக்கு இந்த உலகத்தில் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. அவள் வெளியே சிரிச்சாலும் உள்ளே நிறைய காயங்கள் இருக்கு. ரொம்ப அமைதியான பொண்ணு, எல்லாரையும் நம்ப மாட்டா. ஆனா ஒருத்தர் மேல் பாசம் வைத்துட்டா. அந்த பாசத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வா. திவ்யா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தினேஷின் மனதில் ஆழமாக பதிந்தது. உன் மேல இருக்கிற காதல் அவளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. அதனால சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் அவளை விற்றாத என்று சொன்னாள். அந்த வார்த்தையில் நண்பியின் பயமும் அக்கறையும் கலந்திருந்தது. தினேஷ் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் கண்களில் ஒரு உறுதி தெரிந்தது. நான் அவளை காயப்படுத்த மாட்டேன் என்று மெதுவாக சொன்னான். அந்த பதில் திவ்யாவுக்கு போதுமானதாக இருந்தது. நான் உன்னை நம்புறேன் என்று புன்னகையுடன் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். திவ்யா சென்றதும் தினேஷின் பார்வை மீண்டும் ஆர்த்தியின் புகைப்படத்தின் மீது விழுந்தது. புகைப்படத்தில் அவள் சிரித்துக் கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பை பார்த்தவன் தெரியாமலே சிரித்தான். என்னடா பண்ணி வைத்திருக்க என்று மெதுவாக முணுமுணுத்தான். ஊர் தெரியாமல், வீடு தெரியாமல் என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? அவன் விரல்கள் அந்த புகைப்படத்தை வருடின. இனிமேல் உன்னை அழ வைக்க மாட்டேன் என்று மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டான். திடீரென்று அவனுக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. ஐயோ, உன் பெயரையே கேட்க மறந்துட்டேனே என்று தலையில் தட்டி கொண்டான். சில நொடிகள் யோசித்தவன் புகைப்படத்தை பார்த்து சிரித்தான். சரி, உன் பெயர் தெரியுற வரைக்கும் என்று சொல்லிவிட்டு அம்மு என்று மெதுவாக அழைத்தான். அந்த பெயரை சொன்ன நொடி அவனுக்கே ஒரு சந்தோஷம் வந்தது. ஆம், நீ என் அம்முதான் என்று சிரித்துக்கொண்டே புகைப்படத்துடன் பேச ஆரம்பித்தான் தினேஷ். அந்த புகைப்படம் சாதாரண புகைப்படம் இல்லை. பல நாட்களாக யாருக்கும் தெரியாமல் தன் மனதிற்குள் மட்டும் வைத்திருந்த ரகசியம் அது. அதை பார்த்தாலே அவனுக்குள் ஒரு சந்தோஷம் வந்துவிடும். அப்படியே புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்த தினேஷை கவனித்த கார்த்திக் அவன் அருகில் வந்து நின்றான். அண்ணா என்று அழைத்தான். இம் என்று புகைப்படத்திலிருந்து பார்வையை எடுக்காமல் பதில் சொன்னான் தினேஷ். நீ காதல்ல விழுந்துட்டியா என்றான் கார்த்திக் திடீரென்று. அந்த கேள்வியை கேட்டதும் தினேஷ் திடுக்கிட்டு அவனை பார்த்தான். என்னடா சொல்ற என்று சமாளிக்க முயன்றான். ஆனால் கார்த்திக் விடவில்லை. ஒரு போட்டோவை பார்த்து இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருக்கிறவனை பார்த்தா யாருக்கும் புரியும் என்று நக்கலாகச் சொன்னான். தினேஷ் சிரித்துவிட்டு போடா என்று அவன் தலையில் மெதுவாக தட்டினான். சரி சரி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சிரித்தபடியே அங்கிருந்து சென்றான் கார்த்திக். ஆனால் அவன் சென்ற பிறகும் தினேஷின் பார்வை மீண்டும் ஆர்த்தியின் புகைப்படத்தின் மீதே விழுந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் என்று மெதுவாக முணுமுணுத்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை பார்க்க போறேன். திவ்யா வேகமாக வீட்டிற்குள் வந்தாள். ஆர்த்தி ஜன்னல் அருகில் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது பார்வை வழக்கம் போல தினேஷின் வீட்டின் மீதே இருந்தது. ஓய் என்று திவ்யா அழைத்தாள். ஆர்த்தி திரும்பி பார்த்தாள். என்னடி, ஹாப்பி பர்த்டே என்று திவ்யா அவளை கட்டிப்பிடித்தாள். உடனே ஆர்த்தியின் முகத்தில் அழகான புன்னகை மலர்ந்தது. தேங்க்ஸ் டி என்றாள். இன்னைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு என்றதும் ஆர்த்தி புருவத்தை சுருக்கினாள். கிஃப்டா என்றாள் ஆர்த்தி. ஆமாம் என்றாள் திவ்யா. என்ன கிஃப்ட்? அதை இப்போ சொல்ல மாட்டேன் என்றாள் திவ்யா. சொல்லுடி. நோ என்று திவ்யா சிரித்தாள். அவளுக்கு தெரியும்
இன்று ஆர்த்தியின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் ஆகப் போகிறது என்று. மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறையத் தொடங்கியிருந்தான். வானம் முழுவதும் ஆரஞ்சு நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. வா, கிளம்பலாம் என்று சொன்னாள் திவ்யா. எங்க என்று கேட்டாள் ஆர்த்தி. பர்த்டே சர்ப்ரைஸ் என்று மர்மமாக சிரித்தாள். ஆர்த்திக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் திவ்யாவை நம்பி அவளோடு கிளம்பினாள். அதே நேரத்தில் தினேஷும் கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தான். இன்று அவனது இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. சிவப்பு நிற சட்டையை அணிந்தான். முடியை சரி செய்தான். மீண்டும் ஒருமுறை கண்ணாடியில் தன்னை பார்த்தான். அவன் முகத்தில் இருந்த புன்னகையை அவனாலே மறைக்க முடியவில்லை. அதை பார்த்த கார்த்திக் சிரிப்பை அடக்க முடியாமல் டே என்றான். மாப்பிள்ளை ரெடியா? தினேஷ் வெட்கமாக சிரித்துவிட்டு போடா என்றான். ஆனால் அவன் மனம் முழுவதும் ஒரே ஒரு பெயர் மட்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. அம்மு. தொடரும். ஆர்த்தி மற்றும் தினேஷின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஐ பிரஸ் பண்ணுங்க.